ஆறாவது கேள்வி, ஒரு பொருளின் கேள்வித் தொகை என்பது. கேள்வித்தொகை, அப்போ கேள்வித்தொகைன்னு என்ன சொல்லிக்கணும்? விலை தொடர்பா. இப்போதான் ஒரு கேள்வி பார்த்தோம், கேள்வித்தொகை கேள்வி சம்பந்தமா, ரைட்? இதில் இந்த கேள்வி வரும்போது குறித்த விலை அப்படின்னு உங்கள்கிட்ட தந்திருந்தா, குறித்த விலை அப்படின்னு தந்திருந்தா கேள்வி தொகையை எடுக்கணும், ரைட்? குறித்த விலை அப்படின்னு வந்தால் கேள்வி தொகை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு, ரைட்? பல்வேறு விலைகள் அப்படின்ட்டு வர விளக்கணம் வந்திருந்தா, பல்வேறு விலை அப்படின்னு வந்திருந்தா கேள்வி. அதாவது மெயின் வரைவிலக்கணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அதை நம்ம எடுக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு இது ஒரு ப்ரீஃபாக விளங்கிக்கணும், ரைட்? இங்கே கேள்வி வந்து ஒரு பொருளின் கேள்வி தொகை என்பது. அப்போ என்ன சொல்லிக்கணும்? கேள்வி தொகைண்டா குறித்த விலை தொடர்பாக சொல்லிக்கணும். எப்படின்னு பார்ப்போம். ஒரு குறித்த விலையில் நுகர்வோர் அப்பொருளை கொள்வனவு செய்ய திட்டமிடும் தொகையாகும். எப்படியா ஒரு குறித்த விலையில் கொள்வனவு செய்ய திட்டமிடும் தொகை, அதாவது கேள்வி வலை இருக்கிறது தானே, கேள்வி வலையில ஒரு புள்ளி, அதை தான் கேள்வி தொகைன்னு சொல்றது, ரைட்? அதாவது குறித்த ஒரு விலையில, இந்த இடத்துல விலைக்குமே குறித்த ஒரு விலையில நுகர்வோரால் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள தொகையைத்தான் கேள்வி தொகைன்னு சொல்றது. அதுவே கேள்விண்டா இந்த வலையை சொல்றது, ரைட்? பல்வேறு விலைகளில் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள பல்வேறு தொகைகள், பொதுவான வரைவிலக்கணம் முடிக்குது அந்த அடிப்படையில். அப்போ இந்த இடத்துல வரப்போது ஒரு குறித்த விலையில் நுகர்வோர் அப்பொருளை கொள்வனவு செய்ய திட்டமிடும் தொகையாகும், அதுதான் கேள்வி தொகை. மற்ற ஆன்சரையும் பார்ப்போம். அப்பொருளின் விலை மற்றும் நுகர்வோரின் வருமான மட்டம் என்பவற்றிலிருந்து சுயாதீனமானதாகும். கேள்வி தொகைக்கும் விலைக்கும் தான் தொடர்பு, ரைட்? சுயாதீனமானது அப்படி இல்லை, மற்ற ஏனைய காரணிகள் மாற்றம் அடைஞ்சால் அந்த தொகை மாற்றம் அடையும், ரைட்? நம்ம வரைவிலக்கணம் எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? ஏனைய காரணிகள் மாறாத நிலையில். எனவே அது சுயாதீனமானது இல்லை, அது வந்து ஏனைய காரணிகள் மாற்றம் பொழுது மாற்றம் அடையும். ஆனால் நம்ம கேள்வித்தொகை எடுக்கும்போது ஏனைய காரணிகள் மாறாத சந்தர்ப்பம் தான் எடுப்போம், அதனால தான் அப்படி வருது. எனவே அது வந்து சுயாதீனமானது அல்ல. ரெண்டாவது ஆன்சர் வராது. நுகர்வோரின் கொள்வனவு திட்டத்திலிருந்து சுயாதீனமானது ஆகும், இல்லை. கொள்வனவு திட்டத்திலிருந்தும் சுயாதீனமானது இல்லை. எப்போதும் சமநிலை தொகைக்கு சமமானதாகும். கேள்வித்தொகை சமநிலை தொகைக்கு எப்பவுமே சமன் அப்படின்னுக்குதா? அப்படியும் இல்லை. நாலாவது ஆன்சரும் வராது. ஐந்தாவது, வெவ்வேறு விலைகளில் நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்பும் தொகையாகும். இது வந்து என்ன? கேள்வி. நம்ம கேள்வியில வரைவிலக்கணம் என்ன படிச்சுக்கிறோம்? நுகர்வோரால் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள பல்வேறு விலைகளில் நுகர்வோரால் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள பல்வேறு தொகைகள், இதுதான் கேள்வி. ஐந்தாவது ஆன்சருக்கு வந்து கேள்வி, ரைட்? நம்மள்கிட்ட கேட்டுக்கிறது கேள்வி தொகை என்பது. எனவே முதலாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். இந்த கேள்வி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏற்கனவே கேள்வி பார்த்துட்டு தானே வந்தீங்கணும். எனவே இது லேசாக ஆன்சர் எடுக்கக்கூடிய கேள்வி. அடுத்தது, பின்வருவனவற்றில் எக்ஸ் பொருளின் நிரம்பல் தொகையில் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தும். எது நிரம்பல் தொகையில்? ரைட், ஏற்கனவே படித்த மாதிரி தான். நிரம்பல் தொகை, அதாவது வலை. நிரம்பல்னு சொன்னால் வலை, நிரம்பல் தொகை வரும். இங்கே எப்படி கேள்வி தொகை, கேள்வி விலை எதிர்க்கணியம், அதே மாதிரி நிரம்பலுக்கும் விலைக்கும் நேர்கணியம். சரி, நிரம்பலுக்கும் விலைக்கும் என்ன கணியம்? நேர்கணியம். அதாவது நிரம்பல் அதிகரிக்கணுமா இருந்தால் விலை அதிகரிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நெல் உற்பத்தியாளர் எடுப்போம். நெல்லிட விலை கூடுனா நெல் உற்பத்தியும் அதிகரிக்கும், அவர் நிறைய லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி என்ன செய்வார்? நிறைய உற்பத்தி செய்வார். அதை தான் சொல்கிறேன் நிரம்பல். எனவே நிரம்பலுக்கும் விலைக்கும் நேர்கணிய தொடர்பு. நிரம்பல் வலையில மாற்றம் ஏற்படணுமா இருந்தால் விலை தவிர்ந்து, நிரம்பல் தொகை மாற்றம் அடையணுமா இருந்தால் விலை தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கணும், ரைட்? நிரம்பல் வலையே இருந்தால் விலை தவிர்ந்த காரணிகள், நிரம்பல் தொகையாக இருந்தால் விலை சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருக்கணும். மேலே கேள்விக்கும் அந்த மாதிரி, ரைட்? இப்போ பார்ப்போம்.
பின்வருவனவற்றில் எது எக்ஸ்பொருளின் நிரம்பல் தொகையில் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தும்? தொகையில் அதிகரிப்பு ஏற்படுத்தணும் ஐந்தா முதலாவது விலை தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கணும். நிரம்பல் தொகையில அதிகரிப்பு ஏற்படுத்தணும் ஐந்தா நேர்கணியம் ஈக்கிறதால நிரம்பல் தொகையில அதிகரிப்பு ஏற்படும் விலை அதிகரித்து இருக்கணும். பிகாஸ் நிரம்பலுக்கும் விலைக்கும் நேர்கணிய தொடர்பு. எனவே தான் அப்படி சொல்கிறேன். அப்போ விலை பற்றி காய்க்கப்பட்டிருக்கணும். நிரம்பல் தொகை அதிகரிக்கிறதுக்காக விலை அதிகரிச்சு இருக்கணும். இது ரெண்டுமே வார ஆன்சர் தான் எடுக்கணும். எப்படி விலையை பற்றி கதைச்சிருக்கணும், விலை அதிகரிப்பு தொடர்பாக கதைச்சிக்கணும். அப்போ தான் நிரம்பல் அதிகரிக்கும். இது ரெண்டுமே உள்ள பாயிண்ட்டு தான் நம்ம ஆன்சர் எடுக்கணும். பார்ப்போம். ஏனைய காரணிகள் மாறா நிலையில் எக்ஸ் பொருளின் விலையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. ஆன்சர் சரியான ஆன்சர். முதலாவது சரி. இரண்டாவது எக்ஸ் பொருளின் உற்பத்தியில் நிரப்பு பொருளாகிய வை பொருளின் விலையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. எக்ஸ் பொருளோட உற்பத்தியில நிரப்பு பொருளாகிய வை பொருளோட விலையில் ஏற்படும் அதிகரிப்பு என்ன? விலை தவிர்ந்த ஏனைய காரணி. ஏனைய காரணிகளால் ஏற்படுற மாற்றம் நிரம்பல் தொகையில மாற்றம் ஏற்படுத்துமா? மாற்றத்தை ஏற்படுத்தாது. சரி, ஏனைய காரணிகள் ஏற்படுற மாற்றம் நிரம்பல் தொகையில மாற்றத்தை ஏற்படுத்தாது, நிரம்பல் வளையில தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே இரண்டாவது ஆன்சர் வராது. மூன்றாவது ஆன்சர் எக்ஸ் பொருளை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தில் ஏற்படும் ஒரு முன்னேற்றம். தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்பட்ட என்னது? அது எக்ஸ் பொருளோட விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் இந்த நிரம்பல் தொகையில மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் ஏற்படாது. நிரம்பல்ல தான் மாற்றம் ஏற்படும், அதாவது நிரம்பல் வலையில. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆன்சருக்குமே நிரம்பல் மாற்றம் ஏற்படாதான்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நினைக்கல நிரம்பல் தொகை கதைக்கப்பட்டிருந்தா விலை தொடர்பாக தான் ஆன்சர் வந்திக்கணும். அப்போ நம்ம அதை வச்சு ஆன்சர் டக்குன்னு குயிக்காக எடுத்துடலாம். அப்போ ரெண்டாவது ஆன்சர் வராது, மூன்றாவது ஆன்சர் வராது. நான்காவது எக்ஸ் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் வளங்களின் விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. அதுவும் என்ன? விலை தவிர்ந்த ஏனைய காரணி. அப்போ அந்த ஆன்சரும் வராது. ஐந்தாவது எக்ஸ் பொருளின் பதிலீடொன்றின் கேள்வியில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. அதுவும் விலை தவிர்ந்த காரணி. நம்மளுக்கு நிரம்பல் தொகையில மாற்றம் ஏற்படணும் ஐந்தா விலை தொடர்பாக தான் வச்சுக்கொள்ளணும். விலை தவிர்ந்த ஏனைய காரணி வராது. எனவே ஏனைய காரணிகள் மாற நிலையில் எக்ஸ் பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு நிரம்பல் தொகையை அதிகரிக்கும். முதலாவது ஆன்சர் சரியான ஆன்சர். முதலாவது சரி. எட்டாவது கேள்வி. ஒரு போட்டி சந்தையில் கேள்வி நிரம்பல் இரண்டும் அதிகரித்தால் சமநிலை விலை சமநிலை தொகை என்பவற்றின் மீது ஏற்படும் விளைவு என்னவாக இருக்கும்? ஒரு சந்தையில விலையும் அதிகரிக்குதாம், தொகையும் அதிகரிக்குதாம். அப்போ சமநிலை தொகை சமநிலை விலையில ஏற்படுற மாற்றம் கேட்டுக்குது. இதை லேசா செய்யலாம். 3 வகையான படங்கள் கீறணும். எப்படி? 3 வகையான வரைப்புகளை கீறணும். ரைட். மறுபடியும் கேள்வி. ஒரு போட்டி சந்தையில் கேள்வி நிரம்பல் இரண்டும் அதிகரித்தல். கேள்வி நிரம்பல்னா தொகை கதைக்கப்படுகிறா? தொகை இல்லை. கேள்வி நிரம்பல்னா வலைகள் தான் அப்போ அதிகரிக்க போகுது. சமநிலை விலை சமநிலை தொகை என்பவற்றின் மீது ஏற்படும் விளைவு. ரைட். முதல்ல சமநிலை எடுப்போம். ரைட். இப்போ 3 வகையான வரைபோல் கீறணும். அதாவது முதலாவது கீறணும் கேள்வி நோமல் அதிகரிக்கிறது, அதாவது குறைவாகவும், நிரம்பல் கூடுதலாகவும். ரைட். நான் அந்த அம்புக்குறி சிறிததாக போட்டு விளக்கி கொள்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் தானே, எழுத இல்லை ஒவ்வொன்றையும், எல்லாத்தையும் எழுத இயலாது. அதனால் அம்புக்குறி மூலமாக உங்களுக்கு விளங்குறேன். ரெண்டாவது படம் கீறணும் கேள்வி சமன் நிரம்பலும் சமன், அதாவது ரெண்டுமே சம அளவில் அதிகரிக்கிறது. கேள்வி முதலாவது கேள்வி குறைவாகவும் நிரம்பல் கூடுதலாகவும் அதிகரிக்கிறது. ரெண்டாவது கேள்வி குறைவாகவும் கேள்வியும் நிரம்பலும் சம அளவில் அதிகரிக்கிறது. மூன்றாவது கேள்வி கூடுதலாக அதிகரிக்கிறது, நிரம்பல்
குறைவாக அதிகரிக்கிறது. இது மாதிரி 3 படங்களை கீறி இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கலாம். ரைட், முதலாவது படத்தில் இருக்கிறோம். கேள்வி குறைவாகவும் நிரம்பல் கூடுதலாகவும் அதிகரிக்கிறது. கேள்விக்கு இப்போ சின்ன ஒரு கோடு நகர்த்தினா போதும். ரைட், முதல்ல சமநிலையை போட்டுக்கொள்ளும். சமநிலை கேள்விக்கு சிறிய ஒரு அதிகரிப்பும் நிரம்பல் என்ன நிறைய அதிகரிக்கிறது. அப்போ ஒரு பெரிய ஒரு கோடை போட்டுக்கொள்ளும். அப்போ புது சமநிலை எப்போ வந்துக்கிது? சமநிலை விலை குறைவடைஞ்சிக்கிது, சமநிலை தொகை அதிகரிச்சு இருக்குது. ரைட், இப்போ முதலாவதுக்கு வந்துக்கிட்டு சமநிலை விலை குறைவும் தொகை அதிகரிச்சும் இருக்கிறது முதலாவது படத்தில். ரெண்டாவது படத்தை கேள்வியும் நிரம்பலும் சம அளவு அதிகரிக்கிறது. அப்போது சம அளவில் ஒரே அளவில் கேள்வியை அதிகரித்து நிரம்பலும் அதிகரித்து கீரணம் என்ன நடந்துக்குது? விலை மாற்றம் இல்லை, விலையில் மாற்றம் ஏற்பட இல்லை, விலையில் மாற்றம் இல்லை. ஆனால் தொகையில் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குது. ரைட், மூன்றாவது கேள்வி அதிகமாகவும் நிரம்பல் குறைவாகவும் அதிகரிக்குது. கேள்விக்கு அப்போ என்ன செய்யுங்க? நல்ல பெரிய ஒரு இடத்த வச்சு அதிகரிங்க. நிரம்பலுக்கு குறைவாக அதிகரிச்சா விலை என்ன நடந்துக்குது? இப்போ விலை அதிகரிச்சுக்கிது, தொகையும் அதிகரிச்சு இருக்குது. எனவே மூன்றாவது படத்தில் விலை அதிகரிச்சுக்குது, தொகையும் அதிகரிச்சு இருக்குது. ரைட், பார்த்தாச்சு. இப்போ முடிவு என்ன? சமநிலை தொகையில் கேள்வியும் நிரம்பலும் அதிகரிச்சா முடிவு என்ன எடுக்கணும்? விலை அதிகரிக்கலாம், மாற்றம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குறைவடையலாம். ஆனால் தொகை என்ன செய்யணும்? கட்டாயமாக அதிகரிச்சே ஆகணும். இதுதான் முடிவு. இப்போ ஆன்சர் எடுத்தால் சரி. இது ஏற்கனவே பாஸ் பேப்பர்ஸில் வந்த கேள்வி, அதனால நீங்கள் லேசாக ஆன்சர் எடுக்கலாம். அப்போ பார்ப்போம். விலை கட்டாயமாக அதிகரிக்கும், ஆனால் தொகை அதிகரிக்கலாம், குறையலாம் அல்லது மாறாது இருக்கலாம். அப்படியா? தொகை கட்டாயமாக அதிகரிக்கணும். ரைட், எனவே விலை கட்டாயமாக அதிகரிக்கணுமா? இல்லை, 3 வகையிலையும் ஏற்படலாம். அப்போ முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது, தொகை கட்டாயமாக அதிகரிக்கும், ஆனால் விலை அதிகரிக்கலாம், குறையலாம் அல்லது மாறாது இருக்கலாம். தொகை கட்டாயமாக அதிகரிக்குமாம், சரி. விலை அதிகரிக்கலாம், குறையலாம் அல்லது மாறாது இருக்கலாம். அதுதான் நம்ம இங்கே எடுத்துக்கிற முடிவு. எனவே ரெண்டாவது ஆன்சர் சரி. மூன்றாவது பார்ப்போம். தொகை கட்டாயமாக குறையும், அப்படிங்குதா? தொகை குறையுதா? இல்லை. அப்போ மூன்றாவது ஆன்சர் வராது. விலை அதிகரிக்கலாம், குறையலாம் அல்லது மாறாது இருக்கலாம். பின்னிக்கோள கூற்று சரி, ஆனால் தொகை கட்டாயமாக குறையுதா? இல்லை, தொகை கட்டாயமாக அதிகரிக்கணும். மூன்றாவது வராது. 4, விலை கட்டாயமாக குறையும், விலை கட்டாயமாக குறையுதா? இல்லை, விலை அதிகரிக்கலாம், குறையலாம் அல்லது மாறாது இருக்கலாம். 5வது, விலை தொகை ஆகிய இரண்டும் கட்டாயமாக அதிகரிக்கும். இல்லை, விலை கட்டாயமாக அதிகரிக்கணுமா? இல்லை, 3 வகையிலையும் ஏற்படலாம். அப்போ ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். ரைட், மறுபடியும் அந்த கேள்வியை விளக்கப்படுத்துகிறேன். இப்படி உங்களுக்கு விலை தொகை அதிகரிக்கிறதன் காரணமாக சமநிலை தொகையிலையும் சமநிலை விலையிலையும் ஏற்படுற மாற்றம் கேட்டிருந்தால் முதல்ல 3 வகையான படத்தை கீறணும். 3மே சமநிலை கீறி 3 வகையான சந்தர்ப்பங்கள். முதலாவது சந்தர்ப்பம் என்ன? கேள்வி சிறிதளவு அதிகரித்தல், நிரம்பல் பெரிதளவு அதிகரித்தல். ரெண்டாவது சந்தர்ப்பத்தை கீறணும், கேள்வியும் நிரம்பலும் சம அளவில் அதிகரித்தல். மூன்றாவது சந்தர்ப்பம் கீறணும், கேள்வி கூடுதலாகவும் நிரம்பல் சிறிதளவும் அதிகரித்தல். அப்படின்ட்டு படத்தை கீறணும். இப்படி 3 படத்தையும் கீறி அதன் மூலமாக வர முடிவுகளை எடுக்கணும். ரைட், அதன் மூலமாக வர முடிவுகள் மூலமாக தான் நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். ஒரு படத்தை கீறி பார்க்கறது இல்லை. ஓகே, விலங்கையில்னு சொன்னால், அதாவது இந்த கேள்வி விலங்கையில்னு சொன்னால் அகைன் இந்த வீடியோவை ரிப்பீட் போட்டு பாருங்கள். ரைட், கட்டாயமாக ஒவ்வொரு கேள்வி செஞ்சுட்டு போகும்போதும் அதன் தொடர்பாக முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறதால பிரயோஜனம் இல்லை. முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 9வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட நுகர்வுப் பொருளின் கேள்வி தொழிற்பாடு QD = 500/5p எனும் சமன்பாட்டினால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. 20 ரூபாவுக்கும் 30 ரூபாவுக்கும் இடையில் இப்பொருளின் விலை கேள்வியின் வில் நிகழ்ச்சி அது. வில் நிகழ்ச்சியாம். ரைட், பார்ப்போம்.
கேள்வி நிகழ்ச்சியை அளவிடுறது 2 முறைகள் இருக்குது. கேள்வி நிகழ்ச்சியை அளவிடுறதுக்கு 2 முறைகள். முதலாவது வில் நிகழ்ச்சி, இரண்டாவது புள்ளி நிகழ்ச்சி. புள்ளி நிகழ்ச்சின்னு சொன்னால் இதுதான் பேசிக். அவனோட முதலாவது வரணும், இது ரெண்டாவது வரணும், மாற்றி போட்டுட்டேன். ஓகே. புள்ளி நிகழ்ச்சின்னு சொன்னால் கேள்வி வலை இருக்குது தானே, கேள்வி வலையில் இப்போ உங்களுக்கு ஒரு புள்ளி எடுப்போம், இதுக்கு பேர் ஏ. இந்த புள்ளியில் என்ன நிகழ்ச்சி காணப்படுது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் புள்ளி நிகழ்ச்சி யூஸ் பண்ணுறது. வில் நிகழ்ச்சின்னு சொன்னால் ஒரு கேள்வி வலையில் ரைட் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும், அதாவது ஒரு இரு புள்ளிகளுக்கு இடையில், இரு புள்ளிகளுக்கு இடையில் காணப்படுற நிகழ்ச்சியை அளவிடுறதுக்கு தான் வில் நிகழ்ச்சி யூஸ் பண்ணுறது. சரி, இப்போ நான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி வந்து என்ன, ஒரு குறிப்பிட்ட பொருளின் கேள்வி தொழிற்பாடு இது 20 ரூபாவுக்கும் 30 ரூபாவுக்கும் இடையில் இப்பொருளின் விலை கேள்வியின் வில் நிகழ்ச்சி. எனக்கு சமன்பாடை போட்டுட்டு அந்த வில் நிகழ்ச்சி கண்டுட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது நோக்கம் இல்லை. பேப்பர் செய்கிறத வந்து ஒரு கேள்வி செஞ்சால் அது தொடர்பான சகல விஷயத்தையுமே படித்து கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு திருப்பி இன்னொரு பேப்பர் செய்யும்போது வேறு மாதிரி கேள்விகள் கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியமாக இருக்கணும். ரைட், அதனால தான் உங்களுக்கு இப்போ கேள்வி நிகழ்ச்சின்னு கேட்டால் அந்த புள்ளி நிகழ்ச்சி, வில் நிகழ்ச்சி தொடர்பாக அனைத்தையும் சொல்கிறேன். ரைட், எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்ளும். புள்ளி நிகழ்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு சமன்பாடு இது. டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர பியின் கீழ் கியூடி, அதாவது அந்த குறிப்பிட்ட புள்ளியிட விலை மாற்றத்தின் கீழ் தொகை மாற்றம் தர விலையின் கீழ் தொகை. ரைட், சமன்பாடு. வில் நிகழ்ச்சிக்குரிய சமன்பாடு என்னன்னு சொன்னால் டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி விலை மாற்றத்தின் கீழ் தொகை மாற்றம் தர P1 + P2, அதாவது விலை 1ஐயும் விலை 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்கணும். பிரித்தல் Q1 + Q2 அதையும் 2ஆல் பிரிக்கணும். இதுதான் சமன்பாடு. நான் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். ரைட், இது வில் நிகழ்ச்சியோட சமன்பாடு, இது புள்ளி நிகழ்ச்சியோட சமன்பாடு. ரைட், அப்போ விளங்கிட்டு தானே. கேள்வி நிகழ்ச்சி அது 2 வகையில் அளவிடலாம். வில் நிகழ்ச்சி, புள்ளி நிகழ்ச்சி. புள்ளி நிகழ்ச்சின்னா ஒரு புள்ளியில் காணப்படுற நிகழ்ச்சி அளவிடுறது. வில் நிகழ்ச்சின்னு சொன்னால் இரு புள்ளிகளுக்கு இடையில் காணப்படுற நிகழ்ச்சி அளவிடுறது. புள்ளி நிகழ்ச்சியோட சமன்பாடு டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர பியின் கீழ் கியூடி. வில் நிகழ்ச்சியோட சமன்பாடு டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர P1 + P2 இன் கீழ் 2 பிரித்தல் Q1 + Q2 இன் கீழ் 2. இப்போ கேள்விக்கு வரும். கேள்வியில் சொல்லப்படுகிறது வில் நிகழ்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கட்டுமா. வில் நிகழ்ச்சி அப்போ சமன்பாடு என்ன, டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர P1 + P2 இன் கீழ் 2 பிரித்தல் Q1 + Q2 இன் கீழ் 2. தரப்படுகிற தகவல் என்ன, 20 ரூபாவுக்கும் 30 ரூபாவுக்கும். இப்போ நமக்கு இங்கே எடுக்கணும் என்னவெல்லாம் தேவை, டெல்டா கியூடி தேவை. நீங்கள் இப்படி கேள்வி கேட்டோன்னையும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதில் வந்து ஏ எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக யூடியூப் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடை போட்டு பார்க்கலாம். பேசிக்லேருந்து தானே சொல்லிக் கொடுக்குறேன். அப்போது தெரியாத ஆள் கேட்பாங்களே, அவங்க வந்து இப்படி பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுத்தா தான் பிடிச்சிக்கொள்வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பிக்கப்பான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடை கூட்டி பாருங்கள், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம முதல்ல வில் நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டாலுமே புள்ளி நிகழ்ச்சின்னு கேட்டாலுமே சமன்பாடை முதல்ல போடணும். சமன்பாடை போட்டுட்டு இதில் இப்போ நமக்கு டெல்டா கியூடி தெரியுமா, தெரியாது. டெல்டா பி தெரியுமா, தெரியாது. இப்போ எதெல்லாம் தெரியாததோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ நமக்கு தந்திக்கிற ஒரே ஒரு தகவல், 2 தகவல். கேள்வி சமன்பாடு தரப்பட்டிருக்குது, கியூடி சமன் 500/5 பி. ரெண்டாவது தகவல் தரப்பட்டிருக்குது, 2 வகையான விலைகள் 20 ரூபாயும் 30 ரூபாயும் தரப்பட்டிருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு தான் இந்த சமன்பாட்டுக்கு தேவையான அனைத்தையுமே கண்டுபிடிக்கணும். ரைட், அப்போது அட்டவணை போடுறது பி கியூடி 20 ரூபாய் 30 ரூபாய். கியூடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். அதாவது 500/5 இந்த பிக்கு பதிலாக 20 போடணும். 20 போட்டால்
கியூடி வரும். அதாவது எத்தனை தொகைன்னு வரும். 500 5 தர 20 100 போனால் 400 வரும். அதாவது 20 ரூபாய் இருக்கும்போது 400 அலகுகள் கேள்வி. அதுதான் ஆன்சர். சமன்பாடை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். ரைட். அதே மாதிரி அடுத்த இதில் போடணும். 500 5 பிக்கு பதில் எத்தனை போடணும்? 30 போடணும். 30 போட்டால் 500 5 தர 30 150 போன்றால் 350. எனவே 30 ரூபாய் இருக்கும்போது 350 கேள்வி. ரைட். இந்த அட்டவணையை தான் நீங்கள் முதலாவது ஸ்டெப்பாக செய்யணும். செஞ்சுட்டு ரெண்டாவது பிரதிடுறது தான். ரெண்டாவது ஸ்டெப் பிரதிடுறது. டெல்டா கியூடி என்ன? டெல்டா கியூடினா தொகை மாற்றம். ஏதாச்சும் ஒன்று கீழே இருந்து மேலே கழிக்கணும். ரைட். தொகை மாற்றத்தையும் விலை மதிப்புக்கு. இப்போ 350ல் 400 போனால் எத்தனை? -50 தான் டெல்டா கியூடி. அதாவது தொகை மாற்றம். விலை மாற்றத்துக்கு எப்படி? 30லேருந்து 20 போனால் 10 தர. நீ மாற்றியும் செய்யலாம். எப்படி? மேலேருந்து கீழேயும் கழிக்கலாம். அதாவது 20லேருந்து 30 போனால் -10ன்னு போட்டுட்டு 400லேருந்து 350 போனால் +50 அப்படியும் போடலாம். பிரச்சனை இல்லை. அடுத்தது P1 முதலாவது தரப்பட்ட விலை 20, ரெண்டாவது தரப்பட்ட விலை 30 பிரித்தல் 2. மறுபடியும் Q1 முதலாவது தரப்பட்ட விலைக்குரிய தொகையை தான் போடணும் 400. ரெண்டாவது தரப்பட்ட விலைக்குரிய தொகை 350 பிரித்தல் 2 சமன். இப்போ இதை சுருக்கணும் என்ன வந்துடும்? PED நிகழ்ச்சி வரும். விளங்கிட்டோம் எப்படி எடுக்கிறது? முதல்ல சமன்பாடை போட்டோம், அதுக்கப்புறம் PQD அட்டவணையை போட்டோம், அதற்குரிய தொகைகளையும் விலைகளையும் கண்டுபிடிச்சி போட்டோம், அதன் பிறகு சமன்பாடை பிரதியிட்டோம். ஸோ இதை நீங்கள் சுருக்குணிகளுக்கு வர ஆன்சர் 0.33. இதை சுருக்குறது தான். இதுக்கு பிறகு உங்களுக்கு சுருக்குறது பெரிய வேலை இல்லை. 50 25 50 வரும். 2 பிரிச்சு 25, 750 2 பிரிச்சா 375. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு சுருக்கிற வேலை மட்டும்தான். சுருக்கி எடுத்தீங்களாக்கும் 0.33 வரும். இந்த இடத்துலையே முக்கியமாயிக்கணும், இந்த சக கட்டாயமாக பார்த்துக்கொள்ளணும். சில இடத்துல ப்ளஸ்ன்னு சொல்லி ஆன்சர் தந்திருக்கப்படும். ப்ளஸ் வந்தால் பிள்ளை சயத்தான் வரணும். ரைட். எதிர்கணியமே கேள்விக்கும் விலைக்கும் எதிர்கணியம் வைக்கிறதால சயத்தான் வரணும் அந்த இடத்துல. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர். 10வது கேள்வி. ஒரு குறித்த நாட்டில் ஒரு தேசிய நெருக்கடி நிலையின் போது தமது பெருந்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக அந்நாட்டு மரக்கறி உற்பத்தியாளர்கள் போட்டி சந்தையில் நிலவும் சமநிலை விலையின் அரை மடங்கு விலையில் நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்பும் எந்த அளவினையும் நிரம்பல் செய்ய தீர்மானிக்கின்றனர். இந்நடவடிக்கையின் விளைவாக பொருளில் மிகை வீழ்ச்சி அடையுமா, பொருளில் மிகை மாறாது இருக்குமா, உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கும், பொருளில் மிகை அதிகரிக்கும், நுகர்வு மிக வீழ்ச்சியடையும். எது சரியான ஆன்சர்னு கொடுக்கணும். முதல்ல கேள்வி விளங்கிக்கொள்ளும். என்னவா? ஒரு நாட்டில் ஒரு சமநிலை இருக்குதான். ரைட். இந்த இடத்துல சமநிலை. இப்படி சமநிலை இருக்கும்போது நாட்டில் நெருக்கடி காரணமாக என்ன செய்யறாங்களாம்? உற்பத்தியாளர்கள் போட்டி சந்தையில் நிலவும் சமநிலை விலையின் அரை மடங்கு விலையில் நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்பும் எந்த அளவினையும் நிரம்பல் செய்ய தீர்மானிக்கின்றனர். அதாவது நாட்டில் நெருக்கடி வந்ததால என்ன செய்ய போகலாம்? இது சமநிலை விலை தானே. இந்த விலையில பாதி விலையில நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள எந்த அளவுண்டா எந்த புள்ளி, அந்த விலை புதிய விலையில நிரம்பல் கூட எந்த இடம் வெட்டுறோ அதுதான் என்ன நிரம்பல் செய்ய கொள்வனவு செய்ய தயாராக உள்ள எந்த அளவுன்னு சொல்றது. அதாவது புதிய விலையில கொள்வனவு செய்ய தயாராக உள்ள தொகை, ரெண்டாவது தொகை. ரைட். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு சமநிலை விலையில இருந்துச்சு, சமநிலை விலையில பாதிக்கு வந்து வித்தா நுகர்வோர் இவ்வளோ கியூ அளவு கொள்வனவு செய்வர் அப்படின்னு விளங்கி கொள்ளணும். ரைட். இப்போ கேட்டுக்கிற பொருளியல் மிகை உற்பத்தியாளர் மிகை என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்ம முதல்ல ஆரம்பத்தில் உற்பத்தியாளர் மிகை பொருளியல் மிகை எவ்வளோன்னு பார்க்கணும். ஆரம்பத்தில் அதாவது இந்த விலைக்கு வாரத்துக்கு முன்னாடி சமநிலையில் எவ்வளோ நுகர்வோன் மிகை, இந்த பகுதி தான் நுகர்வோன் மிகை. நான் பேனையால் அப்படி டாக் பண்ண பார்த்துக்கணும். இந்த பகுதி தான் நுகர்வோன் மிகை.
உற்பத்தியாளர் மிகை எவ்வளோ ஆரம்பத்தில்? இந்த கீழ் முக்கோணம், ரைட்? இந்த கீழே உள்ள முக்கோணம் தான் உற்பத்தியாளர் மிகை. பொருளாதார மிகை அப்போ எவ்வளோ வரப்போகுது? உற்பத்தியாளர் மிகையும் நுகர்வோர் மிகையும் கூட்டுனா வரது தான் பொருளாதார மிகை. அப்போ அது வந்து இந்த பெரிய முக்கோணம். இதுதான் ஆரம்பத்தில். சரி, நுகர்வோர் மிகை வந்து இந்த பகுதி, சமநிலை தொகைக்கு மேலே உள்ள பகுதி, உற்பத்தியாளர் மிகை சமநிலை தொகைக்கு கீழே உள்ள பகுதி. பொருளியல் மிகைனை கேட்டால் இப்படி ஃபுல்லாக வரும், ரைட்? புதிய சமநிலையில், அதாவது புதிய தொகையில் வைக்கும்போது நுகர்வோர் எவ்வளோ கொள்வனவு செய்வாங்க? இப்போ கியூக்கு வந்துடும். கியூக்கு வரும்போது நுகர்வோர் மிகை எவ்வளோ? இந்த முழு முக்கோணமும் நுகர்வோர் மிகை. நல்லா பார்த்துக்கணும், இந்த ஃபுல் முக்கோணம் பெரிய முக்கோணம், ரைட்? உற்பத்தியாளர் மிகை எவ்வளோ? இந்த சிறிய முக்கோணம், இந்த சிறிய முக்கோணம், இந்த சிறிய முக்கோணம் தான் உற்பத்தியாளர் மிகை. அப்போது ஆரம்பத்தில் அப்போ பொருளியல் மிகை எவ்வளோ வரப்போகுது? நல்லா பார்த்துக்கணும், இந்த முக்கோணம் இப்படி வந்து இந்த ஷேப்பில் போய்த்து இப்படி வரும். நல்லா பார்த்துக்கணும் படத்தை. அப்போது ஆரம்பத்தில் உள்ள பொருளியல் மிகையை விட, ரைட், பொருளியல் மிகை ஆரம்பத்தை விட இப்போ என்ன செஞ்சுக்கிது? கூடி இருக்குது. ஆரம்பத்தை விட இப்போ கூடி இருக்குது. நுகர்வோர் மிகை ஆரம்பத்தை விட இப்போ கூடி இருக்குது. உற்பத்தியாளர் மிகை ஆரம்பத்தை விட இப்போ என்ன செஞ்சுக்கிது? குறைவடைஞ்சிருக்கு. இது 3 முடிவுக்கு வந்துக்கிறோம். எப்படி மறுக்கா பாருங்க, ஆரம்பத்தில் இந்த சிறிய முக்கோணம் நுகர்வோர் மிகை, இங்கிட்ட பக்கம் உள்ள முக்கோணம் உற்பத்தியாளர் மிகை, பொருளியல் மிகைன்னு சொன்னால் ரெண்டையும் சேர்த்து வருது. பிறகு உற்பத்தியாளர் மிகைன அந்த சிறிய முக்கோணம், நுகர்வோர் மிகைன இந்த பெரிய முக்கோணம், பொருளியல் மிகைனா இது ரெண்டையும் சேர்த்து வர ஒரு முக்கோணம் இல்லை, அது ஒரு வேற ஒரு அதாவது முக்கோணத்தோடு இந்த சிறிய முக்கோணம் எக்ஸ்ட்ரா வருது. அப்போது பொருளியல் மிகை ஆரம்பத்தை விட அதிகரிச்சுக்கிது, நுகர்வோர் மிகையும் ஆரம்பத்தை விட அதிகரிச்சுக்கிது புதிசில், உற்பத்தியாளர் மிகை மட்டும் ஆரம்பத்தை விட குறைவடைஞ்சு இருக்குது, ரைட்? இதுதான் முடிவு. இப்போ ஆன்சருக்கு போகும். பொருளியல் மிகை வீழ்ச்சி அடையும். பொருளியல் மிகை வீழ்ச்சி அடையுமா? பொருளியல் மிகை ஆரம்பத்தை விட அதிகரிச்சு இருக்குது. அப்போ முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது, பொருளியல் மிகை அதிகரிக்கும். பொருளியல் மிகை அதிகரிச்சுக்கிறா இல்லையா? ஆரம்பத்தை விட இப்போ அதிகரிச்சுக்கிறா. அப்போ ரெண்டாவது சரியான ஆன்சர். நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். பொருளியல் மிகை மாறாதிருக்கும். பொருளியல் மிகை மாறாதிருக்குமா? ஆரம்பத்தில் இருந்ததில் இப்போ அதிகரிச்சுக்குது. அப்போ மூணாவது ஆன்சர் வராது. நாலாவது, நுகர்வோர் மிகை வீழ்ச்சி அடையும். நுகர்வோர் மிகை வீழ்ச்சி அடையுது ஆரம்பத்தை விட? இல்லை, நுகர்வோர் மிகை ஆரம்பத்தை விட அதிகரிச்சிருக்குது. இப்போ நாலாவது ஆன்சரும் வராது. ஐந்தாவது, உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கும். உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்குமா? ஆரம்பத்தை விட உற்பத்தியாளர் மிகை குறைவடையுது. எனவே ஐந்தாவது ஆன்சரும் வராது. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர், பொருளியல் மிகை அதிகரிக்கும். இப்படி கேள்விகள் வரும்போது ஒரு சமநிலையை போட்டுட்டு உற்பத்தியாளர் மிகையிட கீழே சமநிலை தொகைக்கு கீழே வர பகுதி, நுகர்வோர் மிகைனா சமநிலை தொகைக்கு மேலே வர பகுதி, அப்போ பொருளியல் மிகைனா ரெண்டையும் சேர்த்து வர பகுதி. நீ அந்த படத்தை கீறுவதன் மூலமாகவே ஆன்சர் எடுத்துடலாம். 10வதுக்கு ரெண்டாவது ஆன்சர். 11வது, ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு எதிர்கணியமாக இருந்தாலும் பதிலீட்டு விளைவு அதைவிட பலம் வாய்ந்ததாக இருக்குமாயின் அப்பொருள், ரைட்? கேள்வி கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், பார்ப்போம். ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு எதிர்கணியமாக இருந்தாலும், வருமான விளைவு எதிர்கணியமாம் அப்படின்னா என்ன? வருமான விளைவு எதிர்கணியம் என்று சொன்னால் பொருளோட விலை அதிகரிக்கும் போது, ரைட், விலை அதிகரிக்கும் போது அதோட கேள்வி என்ன செய்யும்? குறைவடையும். அதுவே விலை குறைவடையும் போது கேள்வி அதிகரிக்கும். இதுதான் வருமான விளைவு, ரைட்? 11வது கேள்வி, ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு எதிர்கணியமாக இருந்தாலும் பதிலீட்டு விளைவு அதைவிட பலம் வாய்ந்ததாக இருக்குமாயின் அப்பொருள். அதாவது
வருமான விளைவு எதிர்க்கணியமாக இருந்தாலுமே பதிலீட்டு விளைவு அதை விட பலம் வாய்ந்ததாக இருக்குமாம். பார்ப்போம் என்னன்னு. முதல்ல பார்க்கணும் வருமான விளைவுனா என்னன்னு. வருமான விளைவு என்னன்னு சொன்னா, ஒரு பொருளோட விலை அதிகரிக்கும் போது அந்த பொருளை வாங்குற நுகர்வோர் இருக்கிறது தானே, அவர வருமானம் சாதாரண அதாவது உண்மையான வருமானம் மாறாட்டியுமே மெய் வருமானம்ல என்ன நடக்கும், குறைவு ஏற்படும். மெய் வருமானம் குறையும். அப்படி குறைவதன் காரணமாக கேள்வி குறைவடையும். உதாரணத்துக்கு ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளுமே, ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள் 10 ரூபாய்க்கு விற்கப்படும் போது நுகர்வோர்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே. நுகர்வோட வருமானம் 100 ரூபாய், பொருளோட விலை 10 ரூபாய். இப்போ இந்த பொருளோட விலைக்கு நுகர்வோரால் எத்தனை வாங்கலும், 10 பொருள் வாங்கலும். அதுவே இந்த பொருளோட விலை 15 ரூபாயா மாறிட்டு, அல்லது 20ன்னு வச்சுக்கொள்ளும், 20 ரூபாயாக மாறிட்டு, டபுள் ஆயிட்டு விலை. ஆனால் நுகர்வோட வருமானம் அதே 100 ரூபாயா தான் இருக்குது. ஆனாலுமே நுகர்வோர் வருமானம் மாறாட்டியுமே மெய் வருமானம்னு சொன்னா நுகர்வோரால கொள்வன செய்ய தயாராக உள்ள சக்தி என்ன செய்யும், குறைவடையும். 100 ரூபா வருமானம் இருக்கும் போது பொருள் 10 ரூபாயா இருந்தா 10 பொருள் வாங்கலாம். அதுவே 100 ரூபா வருமானமா இருக்கும் போது பொருளோட விலை 20 ரூபாயாக நேற்று வாங்கலாம், 5 தான் வாங்கலாம். ரைட், நுகர்வோட வருமானம் மாற்றம் இல்லை, ஆனா அந்த கொள்வன சக்தி என்ன செஞ்சிட்டு குறைவடைஞ்சிட்டு 10 வாங்கக்கூடிய சக்தி 5ஆக மாறிட்டு. எனவே கேள்வி குறைவடையும். இதுதான் வருமான விலையோட இது. அதே மாதிரி விலை குறையும் போது 20 ரூபாயா இருக்கும் போது 100 ரூபாய்க்கு எத்தனை வாங்கலும், 5 வாங்கலும். அதுவே 10 ரூபாயா விலை குறைஞ்சிட்டா 100 ரூபாய்க்கு 10 பொருள் வாங்கலும். விலை குறைவடையும் போது கொள்வன சக்தி அதிகரிக்கும், அதனால கேள்வி அதிகரிக்கும். இதுதான் வருமான விளைவு. ரைட், அடுத்தது பதிலீட்டு விளைவு. பதிலீட்டு விளைவுன்னா அந்த பொருளோட சார்பு விலைகள் அதிகரிப்பதின் விளைவாக ஏற்படும் விளைவு. நம்ம அந்த கேள்வி வரும்போது அதை பார்ப்போம். ரைட், அப்போ இதுல கேட்டது பதிலீட்டு விளைவு அதை விட பலம் வாய்ந்ததாக இருக்கும் ஆயின். பதிலீட்டு விளைவோட தாக்கம் கிடைக்குது. அப்போ பதிலீட்டு விளைவு நம்ம பார்த்தோம். பதிலீட்டு விளைவு இதுவுமே விலை கூடுனா விலைக்கும் கேள்விக்கும் எதிர்க்கணிய தொடர்பு தான். சரியா, விலைக்கும் கேள்விக்கும் எதிர்க்கணிய தொடர்பு தான். ஆனா அங்க என்ன விஷயம்னு சொன்னா வருமானம் தொடர்பான கதை இல்லை. இங்க ஒரு பொருளோட, இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளுமே, பொருளோட விலை அதிகரிக்கும் போது ஏட விலை மாறாத சந்தர்ப்பத்துல, இப்போ ஏட விலை மாற இல்லை, ஆனா ஏக்கு பதிலீட்டு பொருள்னு ஒண்ணு பின்னு ஒண்ணு இருக்குது. பிஏ நுகர்வு செய்யற ஆளுக்கு இருப்பாங்க. இப்போ இந்த பீட விலை அதிகரிக்கும் போது என்ன, பிஏ பார்க்க ஏ லாபம். அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு கணக்கில் அரிசி, கணக்கில் அரிசியை வாங்குற ஆள் கொள்வன செய்கிற ஆளுக்கு நுகர்வோரும் இருப்பார், மாவை கொள்வன செய்கிற நுகர்வோரும் இருப்பார். சரியா, அரிசியோட விலை மாற இல்லை, ஆனா மாவோட விலை நல்லாவே கூடுன்னு சொன்னா மாவை கொள்வன செஞ்ச ஆளுக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க, அரிசிக்கு மாறாங்க. அதோட விலை கூடிட்டு அதை விட இது லாபமே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எதிராகவும் நடக்கும். இப்படி மாட விலை குறைஞ்சிருன்னு சொன்னா அரிசியை கொள்வனவு செய்யற ஆளுக்கு என்ன செய்வாங்க, மாவை கொள்வனவு செய்யறதுக்கு போவாங்க. கேள்வி குறையவும் வாய்ப்புக்குது. 2 வகையிலையும் நடைபெறும். ரைட், இதுதான் பதிலீட்டு விளைவு. ஒரு பொருளோட பதிலீட்டு பொருளோட விலை கூடுறதாலையும் குறைறதாலையும் ஏற்படுற விளைவு. ரைட், கேள்வியில மாற்றம் ஏற்படும். இப்ப கணக்கில் கேட்டுக்கிற கேள்வி, வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு கூடுதலாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா வருமான விளைவுல ஏற்படுற கேள்வி மாற்றம் இத்தனை, வருமான விளைவால ஏற்படுற கேள்வி மாற்றத்தை விட பதிலீட்டு விளைவு பெருசா இருக்குமாம். பதிலீட்டு விளைவோட தாக்கம் பெருசாக இருக்குமாம். அதாவது இப்போ வருமானத்துல 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு பேத்துன்னு வச்சுக்கொள்ளுமே, 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு விலை கூடிட்டு, இதால 10 அலகுகள் கேள்வி அதிகரிப்பு ஏற்படுன்னு வச்சுக்கொள்ளுமே, 10 அலகு கேள்வி அதிகரிப்பு ஏற்படுது. ஆனா பதிலீட்டு விளைவு எப்படின்னு சொன்னா, பதிலீட்டு பொருளோட விலை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் ஆகிட்டுன்னு வச்சுக்கொள்ளுமே, பதிலீட்டு பொருளோட விலை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் ஆகுனா குறித்த பொருளோட கேள்வி ஒரு 50 அலகுகளால தாக்கம் பெருசாயிருக்கும். வருமான விளைவால் ஏற்படுற தாக்கத்தை விட பதிலீட்டு விளைவால் ஏற்படுற தாக்கம் பெருசாயிருக்கும். ரைட், அப்போ இதைத்தான் கேட்டுக்கிறேன், அது எந்த பொருளுக்கு அப்படி பெருசாங்க அப்படின்னு கேட்டுக்குது.
நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்ப்போம். விலை மாற்றத்தின் வருமான விளைவு எதிர்க்கணியம்னு சொல்லிக்கிறது, அதை கவனமாக வச்சுக்கொள்ளணும். முதலாவது விட ஒரு கிஃபன் பொருளாகும். கிஃபன் பொருளுக்கு வருமான விளைவு எதிர்க்கணியமா? கிஃபன் பொருள் வந்து புறநடை கேள்வி, அதாவது விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் நேர்கணிய தொடர்பு, வருமான விளைவு எதிர்க்கணியம் கேட்டுக்குதுங்க. எனவே கிஃபன் பொருள் வராது. ரெண்டாவது ஒரு சாதாரண பொருளாகும். சாதாரண பொருள்னு சொன்னா வந்து அதுக்குள்ள 2 வகைக்குது, அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருள். சாதாரண பொருளுக்கு வருமான விளைவு என்ன? நேர்கணியம். சரியா? சாதாரண பொருளுக்கு வருமான விளைவு நேர்கணியம். அப்ப 2வதும் வராது, 3வது ஆன்சரும் வராதியா? ஒரு சாதாரண பொருளோட வகை தான் அத்தியாவசிய பொருள். 5வது ஆன்சரும் வராதியா? ஒரு சாதாரண பொருளோட வகை தான் ஆடம்பர பொருள். ரைட்? அப்போ 2வது ஆன்சர் வராது, 3வது ஆன்சர் வராது, 5வது ஆன்சரும் வராது. கிஃபன் பொருள் என்ன? அது ஒரு புறநடை கேள்வி, அதாவது விலை கூடுனா கேள்வித்தொகை கூடும், அதிகரிக்கும், நேர்கணி தொடர்பு காட்டும். அப்போ ஆன்சர் என்ன? இழிவு பொருள் தான் ஆன்சர். இழிவு பொருள். இழிவு பொருள்ல தான் பதிலீட்டு விளைவு வருமான விளைவை விட அதிகமாக இருக்கும். இது எப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் பிரீஃபாக சொல்கிறேன். அதாவது இப்போ உதாரணத்துக்கு 2 பொருள் எடுத்துக்கொள்ளும், பான், அரிசி. சரியா? பாண்ட விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அரிசியோட விலையில ஒரு அதிகரிப்பு ஏற்படுது. சரியா? அதிகரிப்பு ஏற்பட்டா இப்போ அரிசியை வாங்கின ஆளுக்கு என்ன செய்வாங்க? அரிசியை விட பான் லாபம் ஆகிக்கிறண்டு பானை அதிகமாக கொள்வனும் செய்வாங்க. ரைட்? பதிலீட்டு விளைவும் கரண்படி. வருமான விளைவுப்படி பார்த்தா பாண்ட விலை அதிகரிக்கும் போது, ரைட், பான் வாங்குறது லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை, அரிசியோட விலை குறைவடையும் போது ஏற்கனவே பானை வாங்கிட்டு இருந்தாலும் என்ன செய்வாங்க? அரிசியை வாங்குறதுக்காக நோக்கி செல்வர். பதிலீட்டு விளைவு. வருமான விளைவின்படி பார்த்தா வருமானம் கூடுறதால குறைறதால கேள்வி மாற்றம் ஏற்படும். ஆனால் இழிவு பொருளுக்கு வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவுன்னு சொன்னால் அந்த இழிவு பொருள் தானே, அதாவது வருமானம் குறைஞ்சாதான் அந்த பொருளுக்கு போகிறது. நம்ம வருமானம் கூட இருந்தால் இழிவு பொருளை நம்ம நுகர்வு செய்ய மாட்டோம். அதனால பதிலீட்டு விளைவு வருமான விளைவை விட பெருசு. எனவே ஆன்சர் வந்து இழிவு பொருள். அடுத்தது 12வது, சந்தையில் ஒரு உயர்ந்தபட்ச விலை விதிக்கப்படுமாயின். உயர்ந்தபட்ச விலையாம் 3வது அலகு. அதுல நீங்க பார்க்கணும், 2 வகையான விலை கட்டுப்பாட்டு பொறிமுறைகள் காணப்படுது. ரைட்? 2 வகையானது காணப்படுது. விலை கட்டுப்பாடு 2 வகை. முதலாவது உயர்ந்தபட்ச விலை கட்டுப்பாடு, 2வது குறைந்தபட்ச. உயர்ந்தபட்ச விலை கட்டுப்பாடு வந்து யாருக்கு நன்மை பயக்கிறதுக்காக? நுகர்வோருக்கு. ரைட்? நுகர்வோருக்கு. நான் என்னோட எக்ஸ்பிளைன் பண்றேன். குறைந்தபட்ச விலை கட்டுப்பாடு யாருக்கு? வழங்குனருக்கு அல்லது உற்பத்தியாளருக்கு. சரி, 2 சந்தர்ப்பங்கள் இது, குறைந்தபட்சம் உயர்ந்தபட்சம். உயர்ந்தபட்சம் நுகர்வோருக்கு, குறைந்தபட்சம் வழங்குனருக்கு. இப்போ உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு சந்தை சமநிலை இருக்குது. இந்த சந்தை சமநிலையில நுகர்வோருக்கு ஒரு நியாயம் ஒன்று கிடைக்க இல்லை, நுகர்வோர் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்ற சந்தர்ப்பத்துல உயர்ந்தபட்ச விலை, அதாவது மேக்சிமம், நீங்க இப்போ 50 ரூபாய்க்கு விற்கிறீங்க ஒரு பொருள்னு சொன்னா மேக்சிமம் நீங்க 40 ரூபாய்க்கு தான் விற்க முடியும் அப்படின்ட்டு அரசாங்கம் என்ன செய்யும்? ஒரு கட்டுப்பாட்டு விலையை போடும். அதுக்கு பேர் தான் என்ன? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. அதுவே குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொன்னா, ஒரு சந்தை சமநிலையில இப்போ ஒரு பொருளை 30 ரூபாய்க்கு வழங்குனர் வித்துக்கிட்டு சமநிலையில். அப்போ வழங்குனருக்கு அது போதாது, அந்த 30 ரூபாய் வருமானம் போதாது அப்படின்ற சந்தர்ப்பத்துல அரசாங்கம் தலையிட்டு என்ன செய்யும்? குறைஞ்சது ஒரு 50 ரூபாய்க்கு சரி விற்கணும் அந்த பொருளை அப்படின்ட்டு ஒரு கட்டளை, ஒரு சட்டத்தை ஏற்றது தான் என்ன? குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. உயர்ந்தபட்சம் என்ன? நுகர்வோருக்கு நன்மையை பெற்றுக்கொள்றதுக்காக குறைஞ்சது ஆக கூடுனது இவ்வளோதான் விற்கலும், ஆக கூடுனது இவ்வளோதான் அப்படின்னு சொல்றது. அதுவே குறைந்தபட்சம்டா ஆக குறைஞ்சது இவ்வளோ சரி வித்தாகணும், அப்பதான் உற்பத்தியாளருக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்றது. இது 2ஐயும் போடும்போது சில வகையான பிரச்சனைகளும் வரும்.
முதலாவது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படும் போது முதல் பிரச்சனை உருவாகிறது என்ன? விலை குறைஞ்சதுன்னு என்ன செய்யும்? கேள்வி கூடிரும். ஆனா நிரம்பல் கூடுறதில்லை. எனவே மிகை கேள்வி ஏற்படும். மிகை கேள்வி உயர்ந்தபட்ச விலையில. ரைட். ரெண்டாவது மிகை கேள்வி ஏற்படுறதோட என்ன நடக்கும்? மிகை கேள்வி ஏற்பட்டுன்னு கேள்வி அதிகரிக்கிறதன் காரணமாக பொருள் பற்றாக்குறை தானே. பொருள் பற்றாக்குறையாகனா பொருளுக்கு கருப்பு சந்தை தோன்றும். கருப்பு சந்தை. இது என்ன நடந்தது? பெட்ரோல் பிரச்சனையெல்லாம் வர நேரம் பொருள் பற்றாக்குறை வந்தது நாட்டில். பொருள் பற்றாக்குறை காரணமாக என்ன நடந்தது? கருப்பு சந்தை தோன்றி பொருளுடைய விலை அதிகரிக்கும். ரைட். இது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கும் போது. நான் இதை நல்ல விளக்கமாக சொல்லலாம். நான் கேள்விக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். இது பெரிய கான்செப்ட். இது எல்லாத்தையும் ஒரே தடவையில் சொல்லலாது. கேள்விக்கு ஏற்ற மாதிரி நான் விளக்கப்படுத்திட்டு போகிறேன். குறைந்தபட்ச கட்டுப்பாட்டை விலை விதிக்கப்படும் போது கேள்வி குறைவடையும். விலை கூடுறு தானே. எனவே கேள்வி குறைவடையும். ஆனால் நிரம்பல் என்ன செய்யும்? அதிகரிக்கும். கேள்வி குறைவடையும், நிரம்பல் அதிகரிக்கும். இங்கே கேள்வி அதிகரிக்கும், நிரம்பல் குறைவடையும் விலை குறைதன் காரணமாக. ரைட். ஆனால் இங்கே என்ன செய்யும்? கேள்வி குறைவடையும், நிரம்பல் அதிகரிக்கும். அப்படி நிரம்பல் அதிகரிக்கிறதால என்ன நடக்கும்? மிகை நிரம்பல் தோன்றும். மிகை நிரம்பல் தோன்றும். ரைட். இதை வச்சு நம்ம ஆன்சர் எடுக்கலாம். இங்கே என்ன பற்றி கேட்டுக்குது? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. நான் இந்த கட்டுப்பாட்டு விலை தொடர்பான ஒரு பிரீஃப் விளக்கத்தை சொல்லிட்டேன். சந்தையில் ஒரு உயர்ந்தபட்ச விலை விதிக்கப்படுமாயின் சந்தையில் தொடர்ச்சியாக ஒரு பற்றாக்குறை ஏற்படும். உயர்ந்தபட்சம் என்ன? இது பற்றாக்குறை ஏற்படுமா? மிகை கேள்வி ஏற்படும், கருப்பு சந்தை ஏற்படும். அதாவது மிகை கேள்வினா பற்றாக்குறை தான். சரி. அப்போ முதலாவது ஆன்சர் சரி. ரெண்டாவது, சந்தையில் தொடர்ச்சியாக ஒரு மிகை நிலை ஏற்படும். மிகை நிலையா? மிகை நிரம்பல் வரணுமே இருந்தால் அது குறைந்தபட்ச விலையாக இருக்கணும். உயர்ந்தபட்ச விலை விதிச்சா மிகை நிரம்பல் ஏற்படாது. அப்போ ரெண்டாவது ஆன்சர் பிழை. மூன்றாவது, பொருளின் விற்பனையாளர்கள் நன்மை அடைவர். உயர்ந்தபட்ச விலை விதிக்கும் போது விற்பனையாளர்கள் நன்மை அடைவர். விற்பனையாளர்களுக்கு வருமானம் குறைவாக தான் கிடைக்கும். எனவே அது நன்மை அடைவர் இல்லை. அதுல நன்மை அடைய போறது நுகர்வோர் தான் நன்மை அடையணும், பயனுறுதி வகையில பார்த்தா. சரி. அப்போ மூன்றாவது ஆன்சர் வராது. 4, எவருமே நன்மை அடைய மாட்டார்கள். அப்படி இல்லை. உற்பத்தியாளர்களுக்கு நன்மை குறைவடையும், நுகர்வோருக்கும் நன்மை அதிகரிக்கும். 5, நிரம்பல் தொகையானது கேள்வி தொகையை விட அதிகமாக இருக்கும். நிரம்பல் தொகையானது கேள்வி தொகையை விட அதிகமாக இருந்தாது என்ன? மிகை நிரம்பல். நிரம்பல் கூட கேள்வி குறை அப்படின்னா அது மிகை நிரம்பல். அது எங்க ஏற்படும்? குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில தான் மிகை நிரம்பல் ஏற்படும். உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில பொருள் பற்றாக்குறை அல்லது மிகை கேள்வி தான் ஏற்படும். எனவே ஆன்சர் முதலாவது ஆன்சர்.